ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் ஏகனான் யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனல் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இன்னைக்கு நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தெரியுமா? உங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன் சிஎஸ்கே டெஃபினட்டாக குவாலிஃபை ஆகும், அதுவும் பிக்சர்ஸ் பார்த்த பிறகு எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ட் வந்துச்சு. எஸ், பிக்சர்ஸ்ல சிஎஸ்கேக்கு சாதகமாக சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அது தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமல் பண்ணாலும் நமக்கு தெரியாது. பட் சாதகமாக இருக்குது. ப்ரோ எப்படி ப்ரோ சொல்கிறேன் சாதகமாக வந்திருக்குன்னு சொல்கிறேன்னா, எஸ் ஐ வில் எக்ஸ்பிளைன். பொறுமையாக பாருங்கள். மொத்தம் ஸ்லாட்ல 70 மேட்ச் இருக்குது. ஸோ 70 மேட்ச் இந்த வருஷம் விளையாட போகிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் இல்லை ஃபைனல்லாம் எங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லலை. ஸோ சொல்கிறாங்க சின்னசாமி ஃபைனல் சொல்லிட்டு, மேபி அது குஜராத்துக்கு மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே, எனிவே நான் ஏன் வந்து சிஎஸ்கேக்கு சாதகமான பிக்சர்ஸாக இது இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒன் பை ஒன்னாக நீங்கள் ரிசல்ட் பண்ணுங்கள். ஸோ சிஎஸ்கேக்கு மொத்தமாக 14 மேட்ச், எல்லா டீமும் 14 மேட்ச் தான். ஸோ சிஎஸ்கே 14 மேட்ச். இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா 7 மேட்ச் ஹோம், 7 மேட்ச் அவே தான். பட் இதில் குறிப்பிடப்படிய சில விஷயங்கள் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே vs ஆர்ஆர் ஒரு மேட்ச் தான். ஏன்னா எல்லா டீமும் 2 மேட்ச் வரும். பட் சிஎஸ்கே vs ஆர்ஆர் ஒரு மேட்ச் தான். அது நடக்க போகிறது கவுகாத்தி, அதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஓகே, சிஎஸ்கே vs ஆர்சிபி நம்ம 2 மேட்ச் எதிர்பார்த்தோம். ஸோ பயங்கரமான ரிவெஞ்ச் ஸ்டோரிலாம் இருக்கு. ஸோ நாட் லைக் ரிவெஞ்ச், பட் பீப்புள் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஒரு மேட்ச் தான் நடக்கும் போது, 2 மேட்ச் இல்லை. அது நடக்கும் போது பெங்களூர்ல. அகைன் சிஎஸ்கே vs பஞ்சாப் 2 மேட்ச் இல்லை, ஒரு மேட்ச் தான். அது சென்னை நடக்கும் போது. ரெமெம்பர், பஞ்சாப் இஸ் டஃப் டீம். இருக்கிறதுலே சிஎஸ்கே மாதிரி எம்ஐயும் சரி பஞ்சாப் சரி பயங்கரமாக டஃப் டீம். அது 4th டீம் என்ன போட்டோம். பட் பஞ்சாப் எம்ஐ கண்டிப்பாக டஃப் டீம். அதில் பஞ்சாப் கூட வருது ஹோம் கிரவுண்டில் வரதுனால கொஞ்சம் எனக்கு ஹாப்பி. ஏன்னா நம்ம கிரவுண்டு. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே vs கேகேஆர், அதாவது இந்த ஒரு மேட்ச் லிஸ்ட் சொல்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா சென்னையில் நடக்குது. ஸோ நமக்கு சாதகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு மேட்ச் கிடைக்கிற கேகேஆர் கொஞ்சம் டஃப்பான டீம் தான். ஸோ இதனால் இந்த டஃப்பான டீமான பஞ்சாப், கேகேஆர், ஈவன் ஆர்சிபி நம்ம ரிவெஞ்ச் ப்ரெஷர் கூட இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கேகேஆர் மேட்ச் சென்னை நடக்குது. சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச் பெங்களூர் நடக்குது. சிஎஸ்கே vs ஆர்ஆர் கவுகாத்தி நடக்குது. ஸோ இந்த ஒன் மேட்ச்ல வந்து 2 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலையும், மீது 2 மேட்ச் கவுகாத்தி பெங்களூர் நடக்குது. ஸோ இந்த 2 மேட்ச் ஒன் மேட்ச்ல பஞ்சாப் கேகேஆர் ஜெயிச்சிட்டாவே நம்ம ஒரு படி தாண்டிட்டோம். ஸோ ஓகே, நான் அப்படியே வரேன். இந்த 2 மேட்ச்ல யாரா இருக்கணும்? சிஎஸ்கே vs எம்ஐ 2 மேட்ச், ஒன்று சென்னை, இன்னொன்று மும்பை. சிஎஸ்கே vs ஜிடி, எஸ், ஒன்று சென்னை, இன்னொன்று அகமதாபாத். சிஎஸ்கே vs எல்எஸ்டி 2, ஒன்று இங்க, இன்னொன்று லக்னோ. சிஎஸ்கே vs டிசி, எஸ், ஒன்று டெல்லியில், இன்னொன்று சென்னையில். ஸோ சிஎஸ்கே vs எஸ்ஆர்எஸ் சேம், ஒன்று சென்னையில், இன்னொன்று ஹைதராபாத்தில். ஸோ இதை வச்சு எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க? சிஎஸ்கேக்கு ஃபேவராக பிக்சர்ஸ் இருக்குது, இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. எஸ், ஸோ நீங்கள் நல்லா பார்ப்பீங்க. சிஎஸ்கே vs ஆர்ஆர் தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் கவுகாத்தி. ஆனால் இதில் ஃபர்ஸ்ட் 5 மேட்ச் அனலைஸ் பண்ணலாம். கவுகாத்தியும் சென்னையிலையும், திரும்ப பெங்களூர்லையும், திரும்ப சென்னையிலையும், திரும்ப சென்னையிலையும். ஸோ ஃபர்ஸ்ட் 5 மேட்ச்சில் 3 மேட்ச் சென்னை கிரவுண்டில் நடக்கும் போது, 2 மேட்ச் வந்து அவையில் நடக்கும் போது. ஸோ இந்த 5ல் 4 நம்ம ஜெயிக்கணும். அதாவது 3க்கு 3 ஹோம் கிரவுண்ட் அடிச்சு, எய்தர் சிஎஸ்கே vs ஆர்ஆர்ல சென்னை அடிச்சாவோ, இல்லை சிஎஸ்கே vs ஆர்சிபியில் சென்னை அடிச்சாவோ, 5ல் 4 அடிச்சுட்டாவே நாம சேஃப். நெக்ஸ்ட் 5 மேட்ச் ஸ்லாட்ல பார்த்தீங்கன்னா இந்த 2 மேட்ச் 3 மேட்ச் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், மும்பை, ஹைதராபாத் நடக்குது. ரொம்ப டஃப்பாக இருக்கும். இதுதான் கொஞ்சம் டஃப்பான ஒரு இடம் சிஎஸ்கேக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவையில் நடக்குது. மும்பை ஒரு டஃப் டீம், அவங்க ஹோம் கிரவுண்டில் ஆடும். ஹைதராபாத் பேட்டிங் ஃபயராக இருக்கும், அவங்க ஹோம் கிரவுண்டில் ஆட போகிறோம், ஃபயராக இருக்கும். ஜிடி vs சிஎஸ்கே, ஓகே, ஜிடி அந்த அளவுக்கு இந்த தடவை ஸ்ட்ராங்காக இருந்தாலும், பட் அது அகமதாபாத் நடக்குது, அதனால ஸ்ட்ராங்காக இருக்கும். அகைன் சிஎஸ்கே vs எம்ஐ சென்னை நடக்குது. ஸோ இந்த 5 ஸ்லாட்ல பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் தான் சென்னைக்கு வந்து ஹோம் கிரவுண்டில் கிடைச்சிருக்கு. மற்றபடி ஹைதராபாத், மும்பை, அகமதாபாத், சென்னை. ஸோ டெஃபினட்டாக வி ஹேவ் டு முட்டி போட்டு சண்டை போட்டு 2 மேட்ச் ஜெயிக்கணும். அதில் சிஎஸ்கே vs எம்ஐ சென்னையில் ஜெயிச்சிட்டா ஒரு படி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தாண்டிட்டேன். ஓகே, ஆர் ஜிடி vs சிஎஸ்கே கூட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அகமதாபாத்தில். ஸோ அப்படியே விட்டு வருவோம். லாஸ்ட் 5 தாங்க இங்கே மேட்ச். ஏன்னா ஃபர்ஸ்ட் 4 ஜெயிச்சிட்டோம், 5ல் 4 ஜெயிச்சிட்டோம். அதுக்கடுத்து இருக்க 5 ஸ்லாட்ல வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு சொல்லி 2 தான் கொடுத்துருக்கோம். அப்போ 4 + 2 6. இப்போ பாருங்க, லாஸ்ட் 4 மேட்ச் லம்பா எடுத்து 3 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கொடுத்தாங்க. ஸோ சிஎஸ்கே vs எல்எஸ்ஜி சென்னை, எல்எஸ்ஜி vs சிஎஸ்கே அகைன் லக்னோ, சிஎஸ்கே vs எஸ்ஆர்எஸ் சென்னை, சிஎஸ்கே vs ஜிடி சென்னை. பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 மேட்ச் 3 மேட்ச் சென்னை கொடுத்துருக்காங்க. ஸோ 6 + 3 9. இந்த 4ல் நீங்கள் நினைக்கலாம், ஸோ எல்லா மேட்சும் ஹோம் கிரவுண்டில் சென்னை ஜெயிக்க போதான்னா, எனக்கு தெரிஞ்சு எல்எஸ்சி vs சிஎஸ்கே, சிஎஸ்கே vs எல்எஸ்சியில் 2 மேட்சுமே சென்னை அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் லக்னோலையும் போய் சென்னை அடிக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த நாம ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அடிபட்டாலும் ப்ராக்டிஸ் பண்ணி உள்ளே வரத்துக்குள்ள, அதாவது டீம் அனலைஸ் பண்ணி உள்ளே வரத்துக்குள்ள லாஸ்ட் 5 மேட்ச்சில் 3 மேட்ச் வந்து நமக்கு வந்து ஹோம் கிரவுண்ட் கொடுக்கறதுனால பிளேயிங் லெவலில் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு வருது. அது ஏன் நான் சொல்கிறேன் கேளுங்க. சப்போஸ் சென்னை 6ஆம் பிளேஸ்ல இருக்குது, 5ஆம் பிளேஸ்ல இருக்குது, ப்ரோ உள்ளே போயிட முடியுமான்னு பார்த்தீங்கன்னா ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால சென்னை டெஃபினட்டாக பக்காவான பிளான் போட்டு உள்ளே போயிடுறாங்க. ஸோ அதனால டெஃபினட்டாக சென்னை வந்து குவாலிஃபை ஆகும். ஸோ என்னோட கணிப்படி 9 மேட்ச் சென்னை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது.
ஸோ உங்க எல்லாருமே தெரியும், நான் சொன்னது திரும்ப சொல்றேன். டாப்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5ல் 3 வந்து சென்னை நடக்குது, 2 தான் அவே. அந்த 2 அவையோட ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு சென்னை நடக்கிற 3 மேட்ச் ஜெயிச்சா 4 பாதி இடம் தாண்டிட்டோம். திரும்ப பார்த்தீங்கன்னா 5 இடம் நடக்குது. 5ல் வந்து 3-4 இடம் வந்து பார்த்தீங்கன்னா அவே, 1 தான் சென்னை. அதெல்லாம் +2, ஏன்னா ஜிடி கூட ஜெயிக்க சொல்லியிருக்கேன், ஹோம்ல சென்னை ஜெயிக்க வச்சுப்போம். ஸோ 4+2 6. அகைன் லாஸ்ட்ல 3 மேட்ச் சென்னை நடக்குதுன்னா இதில் ஒரு மேட்ச் சென்னை தோத்தாலும், இல்லை இது நடக்கிற சென்னை மேட்ச்ல ஒரு மேட்ச் சென்னை தோத்தாலும், மீதி இருக்கிற 3 மேட்ச் பார்த்தீங்கன்னா எல்எஸ்டி கூட, ஐ மீன் லாஸ்ட் 4 ஸ்லாட் பார்த்தீங்கன்னா எல்எஸ்டி கூட வருது 2 மேட்ச். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா சிஎஸ்கே எல்எஸ்டி சிஎஸ்கே க்ரூசியல் பாயிண்ட் என்னன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2க்கு 2 சிஎஸ்கே அடிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி அடிக்கும்போது டெஃபினட்டாக குவாலிஃபை ஆகி உள்ள போயிடுறாங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்குள்ள பெரிய கவலை என்ன பார்த்தீங்கன்னா ப்ரோ பவுலிங் லைனப் வந்து பெருசாக இல்லை ப்ரோ, யாருக்கு திங்க் அபவுட் இட் அப்படின்றீங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு சில விஷயம் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போறேன். நம்ம யாரெல்லாம் எடுத்து ரிடப்ஷன் கொடுத்துருக்கோம் பார்க்கலாம். ஸோ தீபக் சாகரை நம்ம உள்ள கொண்டு வரோம். இன்னைக்கு தீபக் சாகர் பெரிய பவுலர்னு சொல்லிட்டு எம்ஐ வாங்குறாங்க. ஆனால் 2018 80 லட்சத்துக்கு தான் தீபக் சாகர் வாங்கணும். அவர் இந்தியாவில் 2019 டெபியூட் பண்ணார். மதிஷா பதிரானா வெறும் 20 லட்சத்துக்கு 2022 வாங்கணும். அவர் ஸ்ரீலங்கா 2022 டெபியூட் பண்ணார். இன்னைக்கு கேகேஆர் வந்து 8-10 கோடி விட்டு எடுக்கிறாங்க. ஸோ துஷார் தீஷ்பண்டே யாருன்னே தெரியாது, 20 லட்சத்துக்கு எடுத்து 2023 கப்பு அடித்தோம். ஸோ மோஹித் சர்மா அவங்க எல்லாருமே தெரியும், 2023 10 லட்சத்துக்கு எடுத்து இன்னைக்கு அவர் எவ்வளோ பெரிய டெட்ரோலாக இருக்காரு உங்களுக்கு தெரியும். ரவி அண்ணாவை பற்றி உங்களுக்கு எல்லாருமே தெரியும். சிஎஸ்கே பயங்கரமாக பண்ணார். நாம தான் அவர் ஃபர்ஸ்ட் எடுத்தோம். பவன் மேகி 20 லட்சத்துக்கு சிஎஸ்கே எடுத்து அவர் இந்தியா டீம் 2016 டெபியூட் பண்ணார். ஸோ மன்பிரீத் கோல் தான் உங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. 2008 சிஎஸ்கே நல்லா பண்ணார். இந்தியாவுக்கு ஃபியூ மேட்ச் டெபியூட் பண்ணாலும் டெபியூட் பண்ண வச்சு பிகாஸ் ஆஃப் சிஎஸ்கே பர்ஃபார்மன்ஸ். சுதீப் தியாகி அவர் எடுத்துக்கங்க, 2009 தான் இந்தியாவுக்காக டெபியூட் பண்ணார். சிஎஸ்கே தான் அவர் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தது. ஸோ அவரெல்லாம் யாருமே உங்களுக்கு தெரியாது. டாக் பொலிஞ்சர் எடுத்துக்கங்க, ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்காக சிஎஸ்கேக்கு வந்தார் 2011. என்ன மாதிரி பவுல் அகைன் ஆஸ்திரேலியா போய் திரும்பவும் கலக்கினாரு. ஸோ அவர் வந்து சிஎஸ்கே அந்த வருஷம் கப்பு வாங்கி கொடுத்தா முக்கியமான பங்கு இருக்கு. ஸோ டாக் பொலிஞ்சர் அகைன் இந்த பிளேயர்ஸ்லாம் சிஎஸ்கேக்கு ஒண்ணுமே இல்லாமல் வந்தாங்க. ஆனால் அவங்களோட ரிடக்ஷன் எப்படி கிடைச்சிச்சு? ஸோ நீங்க ஸ்பென்சர் ஜான்சன் என்ன ப்ரோ மேட் ரீட் என்ன ப்ரோ இருக்கு, நீங்க என்ன ப்ரோ ஜேமி ஓவர்ன்றீங்க. சி வாட் எவர் இட் இஸ், நம்ம கிட்ட வந்தா ரிடக்ஷன் கிடைக்கும். அந்த ஹோப் வைங்க. ஏன்னா ஒரு பவுலர் கிட்ட பால் வாங்கினா மேட்ரு. நாட் ஓன்லி திஸ், நீங்க எந்த பிளேயர்லாம் எடுத்துக்கங்க, ஜோஸ் ஆஷ்வுட் எடுத்துக்கங்க. யார் எடுத்தா? வெறும் 2 crore 2022 சிஎஸ்கே எடுத்து எவ்வளவு பெரிய ரிடக்ஷன் அவர் கொடுத்துருக்கு. இன்னைக்கு ஒரு ஆர்சிபிக்கு மிகப்பெரிய பவுலர். சேம் ஆஷிஷ் நகரா எடுத்துக்கங்க, 2014 சிஎஸ்கே எடுக்குது. எத்தனை வருஷம் கேப் இந்தியா டீமுக்கு? ஸோ கிட்டத்தட்ட ஒரு பயங்கரமான கேப்புக்கு அப்புறம் இந்தியா டீமுக்கு டெபியூட் பண்ண யாரால? சிஎஸ்கேனால. ஏன்னா பயங்கரமான ரிடக்ஷன் கொடுத்தோம். சேம் எல் பாலாஜி உங்களுக்கு தெரியும், நாம தான் எடுத்தோம். வில்ஃபனஸ் ஆஸ்திரேலியா வந்து ஒரு பெரிய கேப்பு இருந்த பிறகு சிஎஸ்கே எடுத்து திரும்ப இங்க நல்லா பண்ணி ஆஸ்திரேலியா போய் ஆடின வரலாறு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேயர் நம்ம ரிடக்ஷன் கொடுத்துருக்கோம், லைஃப் திரும்ப கொடுத்துருக்கோம். அதாவது ஆஷிஷ் நெஹ்ராலாம் நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ சிஎஸ்கேக்கு பவுலிங் இல்லை போன்றதெல்லாம் சும்மா இருக்காது. ஏன் மேட் எம்ஜி போட போறது? ஏன் நம்ம இஞ்சி போனா நம்மகிட்ட ராமகிருஷ்ணா கோஷ் இருக்காரு. ஸோ தேவைப்பட்டா ஜேமி ஓவர்டன் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, அது 4 ஃபாரின் பிளேயர். ஸோ டிவால் பிராவிஸ் எடுத்துக்கங்க, ஆர்எல்ஸ் நூர் அஹமத் எடுத்துக்கங்க அண்ட் மேட் எம்ஜி. இந்த 3 பேரும் டிஃபால்ட்டா டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க. அகில் வில்சன் ஆர் ஜேமி ஓவர்டன் ஆர் மேத்யூ ஷா, இது மேட்சை பொறுத்து மாறப்போகுது, அவ்வளவுதான். அதே மாதிரி தான். ஸோ சஞ்சு சாம்சன் ருத்ராஜ் கெய்க்வாட் சொல்றாங்க ஓப்பனிங், பட் எனக்கு தெரிஞ்சு அவர் கிஸ் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கலாம். ருத்ராஜ் கெய்க்வாட் எனக்கு தெரிஞ்சு ஓப்பனாக சொன்னால் ஆயுஷ் மாத்திரை தான் ஓப்பனர் மாதிரி ஒன்டர் ருத்ராஜ் கெய்க்வாட். உருவன் பட்டேல் சஃப்ராஸ்ல ஒருத்தர் யூஸ் பண்ணி ஆகணும். அகைன் ஃபாலோடு பை பிராவிஸ், தூபே, பிரசாந்த் தேவி, கார்த்திக் சர்மா இருக்காரு, அகில் வில்சன், ஜேமி ஓவர்டன். ஸோ நம்ம எல்லாமே தெரியும், பிராவிஸ் வருவார், தூபே வர போறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா முடியும் போது கலில் அகமத் அது போட்டுக்கலாம், மேட் எம்ஜி அப்படி போட்டு ஆடிக்கலாம். ஸோ டீம் வந்து பயங்கர கடப்பான டீம். பேட்டிங் பொறுத்த வரைக்கும் பவுலிங்ல ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது நம்மளோட மைண்ட் செட்டு. ஏன்னா எல்லாமே வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீம் இல்லை, இந்தியாவில் எடுப்படாத பவுலர்னு நினைக்கிறீங்க. பட் they will prove once again why they are belongs to CSK team. ஸோ வெயிட் பண்ணுங்க. சிஎஸ்கேவோட ஸ்லாட்டும் நமக்கு சாதகமாக தான் இருக்கு. ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் வந்து லாஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜில் சிஎஸ்கேக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கு. பவுலர்ஸும் நமக்கு கை கொடுப்பாங்க. நோ பீடாக் சொல்ற யாரெல்லாம் சொல்லிட்டு நம்ம வந்து அவங்க தப்பு சொல்லலாம். ஏன்னா they are having experience, they are analyzing. அவங்க தரப்புல அவங்க ஒரு விவாதத்தை வைக்கிறாங்க. பட் நான் என் நியாயத்தை சொல்லிட்டோமா, 2018 இதே சிஎஸ்கே டீம் டேடி யாருன்னு சொல்லி யார் ஜெயிக்காங்க? நான் சொல்றேன் 2026 இதே பேபி டீம் யார் என்ன சொன்னாலும் கப் அடிக்கும், கோப்பை ஏந்து விழுதி. நம்ம வந்து பயங்கரமான ஒரு கம்பேக் கொடுக்க போறோம். காத்திருங்கள் 2026 கோப்பைக்காக. அதை தோனியிடம் ருத்ராஜ் கெய்க்வாட் கொடுப்பார். பயங்கரமான ஒரு ஸ்பீச் இருந்தோம். ஸ்டேடியம் இருக்கும். தேங்க்யூ.